ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஜிஸ் ஹோம் பேக்ஸ். இன்றைக்கி பேக்கிங் கோர்ஸோட எபிசோட் 5ல் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரீசன் ஃபார் சன்கன், டூம்ட் அண்ட் டென்சர் கேக் தான் பார்க்க போகிறோம். அப்படின்னா என்னென்னா, சன்கன் கேக்குனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேக் வந்து பேக் ஆகும்போது நல்லாயிருக்கும், வெளியே எடுத்தோன்னா அப்படியே உள்ளே இறங்குன மாதிரி இருக்கும். இந்த பிக்சரில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அதுதான் சன்கன் கேக். அது எதனால் வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மாவு வந்து நீங்கள் ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணாலும் அது மாதிரி வரும், கம்மியாக ஆட் பண்ணாலும் வரும். அதனால் அக்யூரேட் மெஷர்மெண்ட் வந்து முக்கியம். நெக்ஸ்ட்டு, ஓவன் டெம்பரேச்சர் வந்து இன்கரெக்டாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து சன்கன் கேக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்னொன்று, பேட்டர் வந்து ஓவர் மிக்ஸ் பண்ணாலும் இந்த ப்ராப்ளம் வரும். இப்போ ஓவர் மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஏர் பபிள்ஸ் வந்து பிரேக் ஆகி கேக் வந்து சீக்கிரம் வந்து ரைஸ் ஆகும். அப்போ சன்கன் கேக் வந்து ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி டூம்டு கேக் எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, டூம்டு கேக்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு மேலே வெடித்த மாதிரி இருக்கும். அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டின் சைஸ் வந்து இன்கரெக்டாக இருந்துச்சுன்னா அது வந்து டூம்டு கேக் ஆக சான்ஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து சின்ன டின்னில் நிறையா மாவு ஊற்றிட்டிங்கன்னா அதனால் ரைஸ் ஆக முடியாமல் அது வந்து பர்ஸ்ட் ஆகிறது தான் வந்து டூம்டு கேக். அதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஓடிஜி வந்து நீங்கள் பேக் ஆகிட்ருக்கும்போது பேக் ஆயிடுச்சான்னு நடுவில் செக் பண்ணக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட டைம் மேலே நம்ம வந்து செக் பண்ணால் போதும். நடுவில் பார்த்தீங்கன்னாலும் அது வந்து பிரேக் ஆகும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டூ மச் ஆஃப் லீவனிங் ஏஜென்ட். லீவனிங் ஏஜென்ட்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாவை தான் வந்து லீவனிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ரொம்பவும் ஜாஸ்தியாக போடக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் போடக்கூடாது. அதுக்கு தான் வந்து பேக்கிங்கில் மெஷர்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வரத்துக்கெல்லாம் சான்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, டென்சர் கேக். டென்சர் கேக்னால் ஹார்டாக இருக்கும், ஸ்பஞ்ச் வந்து சாஃப்டாக இல்லாமல் ஹார்டாக இருக்கிறது டென்சர் கேக். அதில் வந்து ஏன் அப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மல் மைதாவில் வந்து ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கும். அதனால தான் வந்து டென்சர் கேக்காக வந்து ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி மைதா யூஸ் பண்ணும்போது பேக்கிங் எசென்ஷியல் ஷாப்பில் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. அங்கே வாங்கினா தான் வந்து பர்ஃபெக்டாக வந்து கேக்குக்குன்னே வந்து மைதா வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அது வந்து அக்யூரேட்டாக இருக்கும். நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்று, ரொம்ப லிக்விட் ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுனாலும் டென்சர் கேக்காக சான்ஸ் இருக்குது. நான் சொன்ன இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இனிமேல் நெக்ஸ்ட் டைம் கேக் செய்யும்போது நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே எந்த டேமேஜ் ஆகாமல் கேக் வந்து பர்ஃபெக்டாக வரும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் வரும், ஆனால் போக போக ஈஸியாக நம்ம கற்றுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சாக்லேட் கனாச் தான் ரெடி பண்ண போகிறோம். சாக்லேட் கனாச் செய்கிறது ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கு ஒரு ரேஷியோ இருக்குது. 2:1 தான் வந்து கனாச்சோட ரேஷியோ. டார்க் சாக்லேட் வந்து ஒரு 250 கிராம்ஸ் எடுத்திங்கன்னா, ஃப்ரெஷ் க்ரீம் வந்து அதில் பாதி 125 கிராம்ஸ் எடுக்கணும். இதுவே நீங்கள் ட்ரிப் பண்ணுற மாதிரி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 1:1 ரேஷியோ எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது நான் க்ரீம்னு சொன்னது வந்து ஃப்ரெஷ் க்ரீம் தான். நம்ம அமுலில், மில்கி மிஸ்டில் அந்த மாதிரிலாம் ஃப்ரெஷ் க்ரீம் கிடைக்கும், அதை தான் நான் சொல்கிறேன். விப்பிங் க்ரீம் கிடையாது. இப்போ வந்து ஃப்ரெஷ் க்ரீம் நம்ம எடுத்துகிட்டு மெஷர் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பேனில் நம்ம லைட்டாக ஒரு சூடு பண்ணிட்டால் போதும். சூடு பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து சாப் பண்ணி வச்சுருக்க சாக்லேட்ஸை வந்து அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது ஒரு நல்ல ஷைனிங் கொடுக்கும், ஸ்மூத்தாக ஷைனிங்காக பார்க்கும்போதே தெரியும். அது வரைக்கும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து நீங்கள் சாக்லேட்ஸ் வந்து நல்லா ஃபைனாக நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக மெல்ட் ஆகும். அதே மாதிரி நான் டார்க் சாக்லேட் தான் ரேஷியோ சொல்லியிருக்கேன். அதே மாதிரி மில்க் சாக்லேட்டை நீங்கள் கனாச் பண்ணால் அதுக்கு ஒரு ரேஷியோ இருக்குது. ஒயிட் சாக்லேட்னால் அதுக்கு ஒரு ரேஷியோ இருக்குது. அதே மாதிரி ட்ரிப்பிங்க்குன்னு ஒரு கன்சிஸ்டன்சிக்குன்னு ஒரு ரேஷியோ இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ரேஷியோ இருக்குது. அது வந்து நான் போக போக ஒவ்வொரு வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ நல்ல லம்ஸ் எல்லாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதாவது லம்ஸ் இருக்க மாதிரி தோணுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் உடனே செய்யணும் அப்படின்னு சொல்லி நாளைக்கு கேக் செய்ய போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம். ஏன்னா திருப்பி அது கட்டி ஆயிரும், திருப்பி மெல்ட் பண்ணணும். அந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் நாளைக்கு செய்ய போகிறீங்கன்னா இன்றைக்கி வந்து ரூம் டெம்பரேச்சர் வெளியவே வச்சுருங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து நம்மளால் ஐசிங் பண்ணி வைக்க முடியும்.
இப்போ நீங்கள் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1 மந்த் வரைக்கும் கூட நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த கனாஷில் வந்து எப்படி வந்து ஷார்ப் எட்ஜஸ் கொண்டு வரதுன்னு ஒரு டெக்னிக் இருக்குது. அது கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ 2மே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். Until then, bye from Gigi. Bye.